வெல்கம் டு NUTC கேம்ப். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 14 2024 ஜோகோல கேட்ட லெவல் 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் இன்கேஸ் ஜோகோ இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை அதர் கம்பெனிஸ் ஏதோ இன்டர்வியூ போனாலும் சரி, உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். அந்த மாதிரி போட்டேன்னா யாரோ அந்த சேம் கம்பெனிக்கு போனாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட டெலகிராம் சேனல் லிங்க், தென் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் காண்டாக்ட் பண்ணணும்னு தோணுதோ காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, given a number, write a program to calculate the sum of the digits. ஸோ அவங்க பேசிக்காக நம்பர் கொடுப்பாங்க நம்மளுக்கு. உங்களுக்கு பாருங்க, நம்பர் 523ங்கிற ஒரு இன்புட் மாதிரி கொடுப்பாங்க. நம்மளோட வேலை என்னன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து சம் பண்ணி அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 523க்கு 5 + 2 + 3 ஈக்குவல் டு என்ன? 10. நம்மளுக்கு வேண்டிய அவுட்புட்டும் 10 தான். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற நம்பரை நம்ம ஒவ்வொரு டிஜிட்டையும் சம் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு டெஸ்ட் கேஸ் பார்க்கலாம். 2 2 3. ஸோ இதை எடுத்தோன்னா 2 + 2 + 3 ஈக்குவல் டு 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய அவுட்புட். இதை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணும். இவன் இன்டீஜரா கொடுக்குறான், நான் ஏன் இன்டீஜரா வாங்கணும்? அதை ஒரு ஸ்ட்ரிங்கா வாங்கி ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு நம்பரையும் லூப் பண்ணி அதை டைப் கேஸ்ட் பண்ணி சம் பண்ணி அனுப்பலாமே. அஃப்கோர்ஸ் அதை பண்ணலாம். அது ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் தான். பட் கண்டிப்பா ஒரு இன்டர்வியூரை அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதை எப்படின்னா அப்ரோச் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இது ஒரு நம்பர். இது ஒரு நம்பரா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். கரெக்டா? சரி, நம்ம ஒரு மேத்ஸ் படி பார்ப்போமே. ஜஸ்ட் இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஹேவிங் 22. சாரி, வெயிட் அ மினிட். ஸோ 22ன்னு என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் 10ஆல டிவைட் பண்ணனா எனக்கு 2.2 வரும். ஓகேவா? இதை நான் ஃப்ளோர் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 ஃப்ளோர் பண்ணணும். ஃப்ளோர் பண்ணனா எனக்கு 2 வரும். எனக்கு கடைசி நம்பர் பாருங்க எலிமினேட் ஆயிடுச்சு. இப்ப 10ஆல நான் டிவைட் பண்ணும்போது கடைசி நம்பர் எலிமினேட் ஆயிடுச்சு எனக்கு ஃப்ளோர் பண்ணும்போது. பட் நம்மளுக்கு எலிமினேட் ஆகக்கூடாதுல்ல. நம்மளுக்கு நம்பர் அதோட கடைசி நம்பர் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா 10ஆல டிவைட் பண்ணும்போது அதுல வர ரிமைண்டர் தான் எனக்கு வேணும். ஓகேவா? அதை நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்ல பண்ணுவோம்னா மாடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 22 mod of 10 கொடுத்தோம்னா கடைசி நம்பர் மட்டும் நம்மளுக்கு ரிமைண்டர், அதாவது பேசிக்கலி இட்ஸ் ரிமைண்டர். ஓகேவா? இதோட ரிமைண்டர் நம்மளுக்கு வந்துடும். 10ஓட டிவைட் பண்ணிட்டு அதோட ரிமைண்டர் என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை பார்த்தோன்னே ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணா கண்டிப்பா இதோட ஒவ்வொரு வேல்யூ ஃபர்ஸ்ட் இதால ரிமைண்டர் எடுத்தோம்னா நம்மளால கடைசி நம்பர் மட்டும் எடுக்க முடியும். அப்புறம் நம்ம டிவைட் பண்ணோம்னா கடைசி நம்பரை எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, இதை நம்ம அப்ளை பண்ணலாம்ல. ஸோ நான் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு. மூவ் பண்ணி சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். பெட்டர். ஓகேவா? இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கொடுத்துருக்க இன்புட்டை 523 மோட் ஆஃப் 10 பண்ணோம்னா கடைசி நம்பர் மட்டும் நம்மளுக்கு வரும். கரெக்டா? நம்மளுக்கு தேவை கடைசி நம்பர் தானே. இப்போ இந்த 523 டிவைடட் பை 10ன்னு கொடுத்தோம்னா கடைசி நம்பர் எலிமினேட் ஆயிரும். 52. ஸோ இங்க பார்த்தோம் கடைசி நம்பர் எலிமினேட் ஆயிரும். அகெயின் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். இந்த 52வை திருப்பி எடுத்து 52 mod of 10 கொடுத்தோம்னா 2 வரும். அகெயின் 52வை டிவைட் பண்ணோம்னா
அந்த கடைசி நம்பர் எலிமினேட் ஆகி 5 வரும். இப்போ இந்த 5 10ஆல மாட் பண்ணோம்னா 5 மோட் ஆஃப் 10ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஜஸ்ட் 5 தான் வரும். இப்போ ஸோ இந்த 5 டிவைட் பண்ணோம்னா 10ஆல 0.5 அஃப்கோர்ஸ் அது ஒரு வேல்யூ ஃப்ளோர் தான் பண்ண போறோம். ஸோ ஃப்ளோர் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் என்ன வரும்? 0 தான் வரும். இப்போ நம்ம இந்த கேஸை 0 வந்துச்சுன்னா நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ 0 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட சம்முன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ 3 பிளஸ் 2 இந்த 2 இந்த 5 பிளஸ் பண்ணா எனக்கு டோட்டல் 10ங்கிற அவுட்புட் வரும். ஸோ இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதை எப்படி கோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? பெட்டர். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். நீங்கள் எதோ வேணாலும் நேம் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சால்வ்னு போகிறேன். பண்ணிட்டு இன்டிஜர் ஆஃப் n நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த எண்ணில் என்ன வரப்போகுதுன்னா ஸோ 5 2 3 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் கேஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். 5 to 3ங்கிற ஆர்குமெண்ட்டை நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி சம் பண்ண நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கிட்டே வர நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இன்டீஜர் சம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த எண்ணை மாட் பண்ணி டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரையும் பண்ணணும்? அந்த லூப் வந்து எண்ட் ஆகுற வரையும் பண்ணணும். சரி, n வந்து 0 ஆகுற வரையும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஓகேல. ஸோ அதனால while n greater than 0வா இருக்க வரையும் எனக்கு என்ன பண்ணணும்னா சம்ல மாட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வா. sum equal to sum plus n mod of 10 இது பண்ணுனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 523 mod of 10 3 வரும். ஸோ சம்ல போய் 3ங்கிறது ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட கடைசி வேல்யூவை எலிமினேட் பண்ணணும். அதை எலிமினேட் பண்ணணும்னா நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்? n ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. ஓகே பண்ணனா எனக்கு கடைசி நம்பர் எலிமினேட் ஆயிடும். கரெக்டா? இப்போ நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் சம். ஓகேவா? ஃபைன். ஓகே, இந்த டெஸ்ட் கேஸ்க்கு இது ரன் ஆகுது. இன்கேஸ் நான் 5 to 3 கொடுக்கறதுக்கு பதிலா நான் -5 to 3 கொடுக்குறேன். 5 to 3 அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு இன்டிஜர் தானே. -5 to 3 கொடுக்குறேன். என்ன ஆகும்? ஸோ நம்பர்னால டிவைட் மோட் பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஹேண்டில் ஆகும். நம்மள எதிர்பார்க்குற அவுட்புட் நம்மளுக்கு வராது. ஸோ இப்போ வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் மைனஸ்ல வந்தாலும் சரி பிளஸ்ல வந்தாலும் சரி எனக்கு அவுட்புட் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? மைனஸ்ல வந்துச்சுன்னா அது உள்ள ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நான் பிளஸ்ஸா மாத்திடுறேன். ஓகேவா? பிளஸ்ஸா இப்போ எப்படி மாத்துறது? ஓகே, இப்போ கொடுக்குற ஒரு நம்பரை மைனஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை சரி மல்டிப்ளை பை -1 கொடுத்தோம்னா 5 to 3 மாறிடும். கரெக்டா? ஸோ அதை நம்ம இங்க அப்ளை பண்ணிடலாம். ஸோ அது ஒரு கரெக்டான வே. அதனால இங்க அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்க ஒரு இஃப் கண்டிஷன் இஃப் n less than 0வா இருந்தா n equal to n into -1. ஸோ இப்போ கொடுத்த இன்கேஸ் மைனஸ் வேல்யூவா இருந்தா அது பிளஸ்ஸா மாறிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கோட் பார்க்கலாமா? ஸோ நான் ஜஸ்ட் சம்முன்னு ஒரு வேரியபிள் இனிஷியல் பண்ணிக்கிறேன். இனிஷியலா 0ன்னு கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் n வந்து லெஸ் தென் 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. 0வா இருந்தா n ஈக்குவல் டு n into -1. கரெக்டா? இதை நாங்கள் பார்த்தோம். ஸோ தென் while n greater than 0வா இருக்க வரையும் ரன் பண்ணணும். ஓகே, n greater than 0வா இருக்க வரையும் ரன் பண்ணணும்.
இப்போ சம்மில் கடைசி நம்பரை எடுத்து சேவ் பண்ணணும். சம் பிளஸ் என் மோட் ஆஃப் 10 கொடுத்தோம்னா கடைசி நம்பர் மட்டும் எலிமினேட் ஆகி வந்து சேவ் ஆகுமா? கரெக்டா? அதான் நீங்க பார்த்தோம். ஸோ பாருங்க, இங்க நம்ம பார்த்த மாதிரி என் கடைசி நம்பர் வந்து சேவ் ஆகணும். ஓகேவா? இப்போ என்னோட கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம n டிவைடட் பை 10ன்னு கொடுக்குறோம். கொடுத்தோடனே கடைசி நம்பர் ரிமூவ் ஆயிருமா? ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் என் சாரி சம்முன்னு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட அவுட்புட் என்ன? 10. இங்க நம்ம என்ன இன்புட் டெஸ்ட் கேஸ் பார்த்தோம்? 5 to 3 ரைட்? ஸோ 5 to 3 கொடுத்தோம்னா 10 எனக்கு சொன்ன மாதிரி வந்திருக்கு. இப்போ -5 to 3ன்னு நான் கொடுக்குறேன். 10 எனக்கு மைனஸும் ஒர்க் ஆகுது. இதுவே 0 0 0 0 கொடுக்குறேன் 0. ஓகே, ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நான் செகண்ட் ப்ராப்ளமுக்கு வீடியோ உங்களுக்கு as soon as நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். டோட்டல் 6 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.